இந்துக்களே புரிந்து கொள்ளுங்கள், இப்பொழுது உங்கள் நாடுகளில் இருக்கின்ற வளமை கூட இந்து சிவிலைசேஷனோட சோசியல் ஸ்பிரிச்சுவல் கேபிட்டலா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்து சிவிலைசேஷனோட சோசியல் ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய இந்து சிவிலைசேஷன் நமக்குள்ள கத்து கொடுத்த கருத்துக்கள், அதனால் விளைந்த மாறல், அதனால் விளைந்த சமூக கட்டமைப்பு நாட்டுக்கு பெரும் சுமைகள் இல்லாமல் காக்கின்றன. உதாரணத்துக்கு இந்த முதியவர்களை பார்த்துக் கொள்வது, பெற்றோர்களை பார்த்துக் கொள்வது, வேக வேகமா மேலை நாட்டோட சமூகத்தை, அந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷனை கண்மூடித்தனமாக பின்தொடர்வதனால் ஏற்பட்டிருக்கிற கொஞ்சம் முதியோர் இல்லங்களை தவிர இன்னமும் இந்தியாவில் பெரும்பான்மையான இந்துக்கள், பெரும்பான்மையானவர்கள், இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுக்க பெரும்பான்மையான இந்துக்கள் தங்களுடைய முன்னோர்களை, மூத்தவர்களை, முதியவர்களை, பெற்றோர்களை தங்களுடனேயே வைத்து பார்த்துக் கொள்வதனால் வயதானவர்களின் அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டிய சுமை ஸ்டேட் மேல, கவர்மெண்ட் மேல இல்லாமல் போகின்றது. இன்னமும் தங்கள் குழந்தைகளை தங்கள் சம்பாத்தியத்தின் மூலம் படிக்க வைக்கின்ற ஒரே சிவிலைசேஷன் இந்து சிவிலைசேஷன் தான். வேற எந்த சிவிலைசேஷன்லயும் அந்த பழக்கம் இல்லை. அது மட்டும் இல்ல, நம்ம சிவிலைசேஷன்ல பெரியவங்க என்னுடைய தலைமுறைக்கு நான் சேர்த்து வச்சுட்டேன்பா அப்படின்னு நினைச்சுதான் அவங்க முதுமையை வாழ்வாங்க. ஆனா வெஸ்டர்ன் சிவிலைசேஷன்ல என் லாஸ்ட் செக் பவுன்ஸ் ஆகணும் அப்படிதான் வாழ்வாங்க. அவங்க லைஃப் ஸ்டைலே இப்படித்தான். நம்ம முன்னோர்கள் பாத்தீங்கன்னா, நம்ம பெரியவங்க பல கோடி சொத்து வீடு இருக்கும், ஆனா இன்னமும் டூ வீலர்ல போயிட்டு இருப்பாங்க, இல்ல வாடகைக்கு டாக்ஸி எடுத்துட்டு போவாங்க, சொந்த கார் கூட வச்சுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம சிவிலைசேஷனோட சோசியல், கல்ச்சுரல், ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல். இந்த மாதிரி பல விஷயங்கள், என்னால் ஆயிரக்கணக்கான விஷயங்களை அடுக்க முடியும். இவைகளை எல்லாம் நாம் வேறறுத்து கொண்டிருக்கின்றோம். யுஎஸ் பாப்புலேஷன் 347 மில்லியன், அதுல பிரிசன்ல இருக்கிறது 1.8 மில்லியன். 0.52% பிரிசன்ல இருக்காங்க, இன்கார்சரேட்டட். 347 மில்லியன்ல 1.8 மில்லியன் அப்படின்னா 0.52% இன்கார்சரேட்டட், ஜெயில இருக்காங்க. இந்தியால 1.46 பில்லியன் பாப்புலேஷன், ஜெயில இருக்கவங்க வெறும் 5,30,000. 0.036% தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 0.036%, நாட் ஈவன் 0.1, 0.036% தான். இந்த மாதிரி லோ இன்கார்சரேஷன் ரேட்டுக்கு ஒரே காரணம் புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய ஹிந்து சிவிலைசேஷன் நமக்கு கொடுத்த சோசியல், ஸ்பிரிச்சுவல், மாரல், கல்ச்சுரல் கேபிட்டல். வேக வேக வேகமா வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் நோக்கி போறீங்க. அது மாதிரியான லாஸ் ஏற்படுத்துறீங்க, அது மாதிரியான ஈகோ சிஸ்டம்ஸ் ஏற்படுத்துறீங்க, அது மாதிரியான டவுட்ஸ் ஏற்படுத்துறீங்க. சொசைட்டி, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஃபால்ஸ் பிராமிஸ் கொடுக்குறீங்க. கவர்மெண்டே உங்களை எண்ட் பாத்திர முடியும்னு முடியாது. குடும்பம் வேணும், லார்ஜ் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் வேணும், டைட் நிட் ஃபேமிலிஸ் வேணும், அதோட இணைந்து வாழ்வதுதான் சுதந்திரம். ஆனா இப்ப என்ன நினைக்கிறோம், குடும்பத்தை வெட்டுவதை, எல்லோரையும் எடுத்தெறிவதை, சமூகத்தை அழிப்பதை, அதை தான் சுதந்திரம்னு கிளைம் பண்ணி டீச் பண்றோம். இப்ப எங்க போறீங்க? இதே மாதிரி இந்தியாலையும் 0.52% பாப்புலேஷனை இன்கார்சரேட் பண்ணணும்னா கவர்மெண்ட்டுக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகும் தெரியுமா? இது கவர்மெண்ட் மேல எவ்வளவு பெரிய லோடு தெரியுமா? கவர்மெண்ட் மேல இருக்கிற லோடு மொத்த லிஸ்டிங் எடுத்தோம்னா, வயதானவர்களை பார்த்துக் கொள்வது, இந்த பென்ஷன், எல்டர்ஸை பார்த்துக்கிறது, எல்டர்ஸுக்கு மென்டல் கேர் கொடுக்கிறது, குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, அவங்க ப்ரொடக்டிவான சிட்டிசனா மாறுற வரைக்கும் அவங்களை படிக்க வைக்கிறது, அவங்க ரிட்டையர் ஆன பிறகு அவங்களை பார்த்துக்கிறது. இது மாதிரி ஒவ்வொரு துறையை எடுத்தோம்னாலும் இந்துக்கள் அந்த நாட்டோட கவர்மெண்ட் மேல போடுற லோடு மிக 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 குறைவு. லோயஸ்ட் லோடு, மினிமம் லோடோட இருக்காங்க. காரணம், நம்முடைய சிவிலைசேஷனுடைய சோசியல், கல்ச்சுரல், எக்கனாமிக்கல் கேபிட்டல். இது எதுவுமே புரியாம இந்து மதத்தோட எக்கனாமிக் இம்பாக்ட், சோசியல் இம்பாக்ட், இந்து மதத்தோட ஸ்பிரிச்சுவல் சயின்ஸும் கல்ச்சரும் ஒரு நாட்டுக்கு எந்த அளவுக்கு மிகப்பெரிய நன்மையாகவும் பலமாகவும் இருக்கிறது என்று தெரியாமல், தெரிந்து கொள்ள விரும்பாமல், புரிந்தும் அதை பற்றி கவலை இல்லாமல் கொடுமையான வேகத்தோடு நம்முடைய சனாதன இந்து தர்மத்தோட சிவிலைசேஷனை
அந்த வாழ்க்கை முறையை வேறறுத்தே தீர்வோம் என்று வெறித்தனம் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கும் தீய சக்திகளே, அவைகளின் பின்னால் சென்று கொண்டிருக்கும் மூடஹிந்துக்களே, புரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் 0.52% பாப்புலேஷன் இன்கார்சரேட் பண்ற அந்த ஸ்ட்ரக்சரை தான் நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க. பள்ளிகள் எல்லாம் இடித்து சிறையாக்கிக் கொள்ளுங்கள். பள்ளிகளில் பகவத்கீதையை மறுப்பதாலே அவைகளை சிறையாக்கி சிறையிலே நிரப்பி சிறையிலே பகவத்கீதை படித்துக் கொள்ள அனுமதித்து இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இதை நோக்கிதான் ஓடிட்டு இருக்கீங்க. புரிந்து கொள்ளுங்கள். இந்த புத்தாண்டில் ஆன்மீக விழிப்பு, உயிர்மை, நமக்குள்ளும் நம்மை சுற்றி நடப்பவற்றையும் ஆன்மீக விழிப்புணர்வோடு பார்க்க துவங்குங்கள். 2026 உங்களுடைய ஆன்ம விழிப்பிற்காக, உயிரை உயிர்ப்பிப்பதற்காக, உங்களுடைய தனிப்பட்ட ஆன்ம விழிப்புக்காக, உங்கள் உயர்வுக்காக செலவிடுங்கள். இந்த 2026 உங்களுக்குன்னு எடுத்து வச்சிருங்க. போதும். யார் யாருக்காகவெல்லாமோ உழைச்சது, ஓடுனது, அலைஞ்சது, அழிஞ்சது போதும். இந்த 2026 உங்களுக்கு உங்கள் உடல் நலத்தை மேம்படுத்துவது, உங்க உடலை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்தை சரியானதாக, முழுமையானதாக ஆக்குங்கள். அப்ப தானாவே உங்கள் உடலை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து முழுமையானதாக ஆனாலே உங்களை அறியாமலேயே நீங்களே காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு யோகா பண்ண வந்துருவீங்க. பிரம்ம முகூர்த்தத்துல தூங்கக்கூடாது. என்னுடைய பயாலாஜிக்கல் கிளாக் பர்ஃபெக்டா வேலை செய்யணும். அதோட இணைந்து என்னுடைய உடம்பையும், உடம்பின் செயல்கள், வாழ்க்கை முறையை அலைன் பண்ணிக்கணும் அப்படின்னு கரெக்டா சனாதன இந்து தர்மத்தின் மரபு வாழ்க்கை முறைகளான பிரம்ம முகூர்த்தத்தில் யோகமும் பூஜையும் தியானமும், சூரியன் எழுந்த பிறகே உண்பது, சூரியன் சாய்ந்த பிறகு உண்பதில்லை, மாமிச உணவு நார்மல் உணவாக மாறக்கூடாது, உங்களுடைய உடல், மனம், உயிர் இவைகளை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்துக்கள் முழுமையானதாகவும் சரியானதாகவும் நேர்மையானதாகவும் மாற வேண்டும். அததான் ஆன்ம விழிப்புணர்வுன்னு சொல்றேன். நீங்க உங்க வாழ்க்கையில வேற ஒன்னும் பெருசா சாதிக்க வேண்டியதில்லைங்க. உங்க உடல், மனம், உயிர், வாழ்க்கை இவைகளை பற்றி வைத்திருக்கின்ற கருத்திலே தெளிவு வந்தால் மட்டும் போதும். தானாவே இந்த பிரபஞ்சத்தின் இயக்கம் தர்மத்தோடு இணைந்து உடலும் மனமும் உயிர்மையும் உச்சத்தில் இருக்கின்ற இனிமையான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவீங்க.